ஹலோ கைஸ், வெல்கம் டு பெஸ்ட் லேர்னிங் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மார்ச் 1க்கான தினமணி நியூஸ் பேப்பர். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துட்டு சூரியனின் ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா விண்கலன். சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை ஆதித்யா விண்கலத்தில் உள்ள கருவி காட்சிப்படுத்தியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலத்தை வடிவமைத்த இஸ்ரோ அதை PSLV C-57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கடந்த 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது. நிகழாண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிகழாண்டு இறுதிக்குள் மேற்கொள்ள இருதரப்பும் தீர்மானித்துள்ளன. டில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் இடையிலான பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, நவீன தொழில்நுட்பம் போன்ற முக்கிய துறைகளில் வியூக கூட்டுறவை விரிவாக்கவும் இரு தலைவர்களுக்கும் உறுதி பூண்டனர். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட 1673 பேருக்கு ஆணை அறிவித்துள்ளது. இது வந்துட்டு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கலைஞரோட கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1673 பயனாளிகளுக்கு வீடு கட்ட ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். அதாவது குடிசையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கை எய்திடும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் கலைஞரின் கனவில்லம் திட்டத்தில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதல் கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் ரூபாய் 3 லட்சம் சக்தியில் கட்டித்தரப்படும் எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இப்போ இவங்களோட டார்கெட் 2030க்குள்ளார குடிசையில்லா தமிழ்நாடுங்கிற அப்படி இலக்கை அடைகிறது தான். இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவராக பி. அமுதா நியமனம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக எஸ். பாலச்சந்திரன் இருந்திருப்பார். அவர் வெள்ளிக்கிழமை பணி ஓய்வு பெறாரு. அதன் மூலமாக பி. அமுதா நியமனம் செய்யப்படுறாங்க. $6.2% வளர்ச்சியுடன் மீண்டெழுந்த இந்திய பொருளாதாரம். நிகழ் நிதியாண்டின் அதாவது 2024-25 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டில் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.2% வளர்ச்சி அடைந்துள்ளது. அதே சமயம் 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய நிதியாண்டுகளில் உலகளவில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் ராஜினாமா. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வெள்ளை பந்து தொடர்களுக்கான கேப்டன் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஜோஸ் பட்லர் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். 2047 உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க 7.8% வளர்ச்சி தேவை அப்படின்னு உலக வங்கி அறிவிச்சிருக்கு. அதாவது 2047 உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க சராசரி 7.8% வளர்ச்சி தேவை என உலக வங்கி வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. இந்த இலக்கை அடைய நிதித்துறை மட்டுமின்றி நிலம் மற்றும் தொழிலாளர் சந்தை உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு தங்களை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டுள்ளது. தேங்க்யூ கைஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.